ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ செந்தூர் இல்லம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் ஊரில் வாங்கின டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கின மளிகை ஜாமான்கள் தான். 3078 வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு பாருங்கள். இத்தனை ஐட்டமும் ஃப்ரூட்ஸு எல்லாம் சேர்த்து நான் எங்கள் ஊர் டிபார்ட்மெண்ட்டில் 3078 வாங்கியிருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மில்கி மிஸ்ட் பண்ணிடுங்க. இது ரேட் 98. நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் டிவிஎஸ் பிராண்டில் 20 100 ml. பாருங்கள், இப்படி தான் வாங்கி நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பிராண்ட்லேயே அவங்க பொட்டுக்கடலை பேக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதுதான் வாங்குவோம். 1/2 கிலோ பேக்கெட்டுங்க இது. இது 50 அப்புறம் விக்ஸ் வாங்கியிருக்கேங்க. இது 184 50 mlங்க. ஏன்னா இது எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா அடிக்கடி நைட்டில் படுக்கும்போது போட்டுக்குவாங்க, அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். 184 போட்டுருக்காங்க ரேட்டு. நெக்ஸ்ட் ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. இது நீ வெயில் காலங்கிறதுனால நீ பாலில் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வாங்கியிருக்கேங்க. சின்ன பாட்டில். இது 42 அப்புறம் மேகி சாஸுங்க, டொமேட்டோ கெச்சப்புங்க. இது 500 கிராமு. ரேட் 114 பாருங்கள், நான் பாட்டில் வாங்கி வச்சுக்குவேன். பசங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கினாங்கன்னா போட்டு சாப்பிட்றதுக்காக. சாஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸுங்க. ஹரிமா பிராண்டில் வாங்கியிருக்கேங்க. பசங்களுக்கு வேஃபல் பண்ணி கொடுக்கலான்ட்டு எசன்ஸ் வாங்கியிருக்கேங்க, வெண்ணிலா எசன்ஸு. இதோட ரேட் 36. நெக்ஸ்ட்டு 3 ரோசஸ்ஸுங்க. நேச்சுரல் தாங்க, நார்மல் இது தான், எந்த ஒரு மசாலா இதுவும் இல்லாத. இது 1/4 கிலோ பேக்கெட்டுங்க. ரேட் 210 போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். பாருங்கள், பேக்கெட்டு மாறிடுச்சு, முதலாட்டு இல்லை பேக்கெட்டெலாம். நெக்ஸ்ட்டு டிடி பெருங்காய பவுட்ரு கேட்டேங்க. அவங்க பாருங்கள், கட்டி பெருங்காயம் கொடுத்துட்டாங்க. இது நான் மாற்றிட்டு வந்துட்டேங்க. அடுத்த நாள் கொண்டு போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ரவை வாங்கியிருக்கேன், நந்தி பிராண்டில். நான் எப்பயுமே நாகாக தான் கேட்பேன், அவங்க அந்த அன்றைக்கி இல்லைங்கிறதுனால இது நந்தியில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வாங்கினது முந்தா நேற்றுங்க. நான் லேட் ஆகிடுச்சிங்க, நேற்றுலாம் மழைங்கிறதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேங்க. 8 பேக் கேட்டேன். 8 பேக் இல்லைன்ட்டு ஒரு 2 பேக்கும் ஒரு 6 பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக்கோட ரேட் 28. பெரிய பேக்கோடது ரேட் 79ங்க. பாருங்கள், 84. அதுலேயே டிஸ்கவுண்ட் ஆகி 79 போட்டிருக்காங்க. ரவை 34. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரின் சோப்புங்க. இது ஒன்று 20. 2 வாங்கியிருக்கேங்க. 2 38 போட்டிருக்காங்க. 200 கிராம்ஸுங்க. மேட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் வாஷிங் மிஷினில் போட்டுருவோம். மேட்டு, எண்ணெய் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு சோப் வேணும், அதனால் 2 சோப் வாங்கியிருக்கேங்க. அதிகமாக வாங்க மாட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஆன்லைனில் தாங்க ஆர்டர் போட்டேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டோம்னா எங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க, டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க 500க்கு மேலே வாங்கினா. இது விம் சோப்புங்க, விளக்குறதுக்கு 2 வாங்கியிருக்கேங்க. 1 29. எனக்கு 2 வாங்கியிருக்கேன். 2க்கு சேர்த்து 54 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூர்யா நூடுல்ஸுங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துட்றதுக்கு. ஏன்னா ஸ்கூலில் எல்லா பசங்களும் வெரைட்டியாக கொண்டு வரையில் நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்வேங்க. இந்த வீக்கு நூடுல்ஸ் செய்யலான்ட்டு வாங்கியிருக்கேங்க. 3 பேக்கெட்டு. 1 பேக்கெட் 32. 3 பேக்கெட்டு எனக்கு சேர்ந்து 84 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செஞ்சேங்க, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆஷிர்வாதில் 5 kgயில் கோதுமை வாங்கியிருக்கேங்க. ஏன்னா நாங்கள் அதிகமாக
சப்பாத்தி போடுவோம், பூரி போடுவோம். ஸோ அதனால் வந்து 5 கேஜி வாங்கினாதாங்க 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குது. இதோட ரேட் வந்து 315 ரூபா போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 346 ரூபாங்க 5 கேஜி. ஆனால் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 315க்கு கொடுத்துருக்காங்க 5 கேஜி. இது வருங்க எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 நாளுக்கு வருங்க. நெக்ஸ்ட்டுங்க பாஸ்மதி ரைஸு இந்தியா கேட்லைங்க. இதுவும் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தாங்க. சரி, வாங்கி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக காய் மட்டும் வாங்குகிற அன்றைக்கி காளான் அந்த மாதிரி வாங்கும்போது இது அரிசி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாக் இருந்துச்சுன்னா போட்டுக்கலான்ட்டு 1 கேஜி வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் வந்து 134 ரூபாய்ங்க. நெக்ஸ்ட்டு சீரகங்க. சீரகம் கொஞ்சம் ரேட் குறைஞ்சிருக்குதுங்க. அதனால் சரி வாங்கிடலான்ட்டு 1/2 கிலோ பேக்கெட் வாங்கியிருக்கேங்க. 195 ரூபாய், 230 ரூபாய்ங்க. 195 ரூபா போட்டிருக்காங்க. பாருங்கள், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துங்க ரின் பவுட்ரு 1 கேஜி வாங்கியிருக்கேங்க, ஊற வச்சு துவைக்கிறதுக்கு. இதோட ரேட் வந்து 108 ரூபா. அதே ரேட் தாங்க. 1 கேஜி வாங்கி வச்சிட்டோம்னா தாங்க பிரச்சனையே இல்லை. தேவைங்கும் போது ஷூவு இந்த மாதிரி மேட்டு எல்லாம் ஊற வைக்கும் போது தேவைப்படுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூ வாங்கியிருக்கேங்க. இதுவும் வந்து காலையில் 1 டைம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் குடித்தாதாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 200 கிராம் பேக்கெட் வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் வந்து 265ங்க, 265 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நந்தியில் வந்து துவரம் பருப்புங்க. இதுவுமே வந்து அப்பப்போ வாரத்தில் எப்படி 2 நாள் செஞ்சுருவோம். ஸோ அதனால் பருப்பு நம்மளுக்கு தேவை. அதோட ரேட் வந்து 150 ரூபாங்க. பாருங்கள், நாங்கள் எப்போயுமே நந்தி பிராண்டில் தாங்க வாங்குவோம், நல்லாயிருக்கும். நந்தி உளுந்து, நந்தி பருப்பு, நந்தியில் தாங்க வாங்குவோம் மேக்ஸிமம். அப்புறங்க நெக்ஸ்ட்டு வந்து காயெல்லாம் வாங்கியிருக்கேங்க. உருளைக்கிழங்கு 1/2 கிலோங்க. இந்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ 16 ரூபாய்ங்க. பாருங்கள். அப்புறம் கேரட் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அது ஒரு 39 ரூபாய்ங்க. 40 ரூபா வருதுங்க கேரட்டு. பாருங்கள், 1/2 கிலோவுக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இது வாங்கினது மணி 7 மணிக்கு தான் எனக்கு டெலிவரி பண்ணாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு ஆர்டர் போட்டு. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் எல்லாம் குடைமிளகாய் ஒரு 1/2 கிலோவும், கத்திரிக்காய், பீட்ரூட்டு வாங்கியிருக்கேங்க. அப்புறம் கோஸ் வாங்கியிருந்தேன். கோஸ் எங்கள் அம்மா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க வந்தோடனே, பேக்கிங் வந்தோடனே. கோஸோட ரேட்டு வந்து 12 ரூபாய்ங்க 1/2 கிலோ. அப்புறம் கத்திரிக்காய் வந்து அதுவும் 1/2 கிலோங்க, 22 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் வந்துங்க, பீட்ரூட் வந்து 1/2 கிலோ வந்துங்க 40 ரூபா, 40 ரூபா 50 காசுங்க. அப்புறம் வந்து ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினுங்க. ஆப்பிள் வந்து ரேட் வந்து அன்றைக்கு ரேட் வந்து 281 ரூபாய்ங்க. சாரிங்க, ஆமாம் 281 ரூபா போட்டிருக்காங்க ஆப்பிள். அது நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி மாதுளை வந்து 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டேன், மாதுளை மட்டும் 1/2 கிலோ வாங்கினேங்க. 3 பசங்களுக்கு தொளிச்சு கொடுக்கறதுக்கு. அது ஒரு 22 ரூபாய்ங்க. 168 ரூபாய்ங்க, சாரி 168 ரூபாய்ங்க. அப்புறம் சாத்துக்குடி வந்து 1 கிலோ வாங்கினேங்க, 95 ரூபா போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி விலை. பரவாயில்ல, இருந்தாலும் இது வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடணும், அதனால் வாங்கிட்டேங்க. அப்புறம் போக புதினாவும் கருவேப்பிலையும் 10 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அது எங்கள் அம்மா பொரித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.